தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில் ஆசிரியருக்கான வேலைப்பணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவதாக அறிவிச்சிருக்காங்க. எந்தவித ஃபீஸுமே இல்லாமல் உங்களால் பார்த்தீங்கன்னா அப்ளையும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆண்கள் பெண்கள் இருபாலருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 45,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இது நேர்காணல் மட்டும்தான். நீங்கள் போய் அட்டன் பண்ணாலே போதும். நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்ளிகேஷன் போஸ்ட் மூலமாக அனுப்பி இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போய் கிடச்சிருச்சா கிடைக்கலையான்றதே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். பட் நேர்காணல் அப்படின்ற போதே நீங்கள் இன்டர்வியூ ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஈஸியாகவே இன்டர்வியூ முடிச்சுட்டு அன்றைக்கே நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்சளவு நேர்காணல் சொல்லி யாருமே தள்ளி வைக்காமல் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது நேர்காணல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இந்த லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனோட லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இது எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்குமே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் எந்த லிங்க் வேணுமோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன், நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இது மூணுமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு நல்ல வேலை பணிக்கு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராப்பராக அந்த ஜாப்புக்கு அப்ளையும் பண்ண முடியும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த ஜாப்பில் என்ன மாதிரி வேலை பணிகள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, பிஜிடி எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஜிடி காமர்ஸ் இருக்குது, பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஜிடி பயாலஜி, பிஜிடி கெமிஸ்ட்ரி, பிஜிடி ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், சோசியல் ஸ்டடீஸ், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், எஜுகேஷ்னல் கவுன்சிலர், அப்புறம் சான்ஸ்கிரிட், ஹிந்தி, ஸ்பெஷல் எடிட்டர், தமிழ் டீச்சர் கூட இருக்குது பாருங்கள். ஓகேவா, தமிழ் டீச்சர் இருக்குது, மியூசிக் டீச்சருக்கு இருக்குது, யோகா டீச்சருக்கு இருக்குது, நர்ஸுக்கு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்கு இருக்குது, பிஆர்டி இருக்குது. ஸோ இவ்வளோ வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தமிழ் டீச்சர் அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மட்டுமே இல்லாமல் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நிறைய விதமான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால ஸோ முடிஞ்சளவு இது ப்ராப்பராக பார்த்து உங்களுக்கு தேவையான வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. அதுவும் வெறும் கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் தான் ரெசிடென்ஷியல் அட்ரஸ். ஸோ கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் எதுவும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மொபைல் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கோ அந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தமிழ் டீச்சர் ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் டீச்சர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் 2-3 ஜாப் தெரியும், எனக்கு இங்கிலீஷும் தெரியும் ப்ரோ, மேக்ஸும் தெரியும் ப்ரோ அப்படின்னா ஸோ ஒரே இதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் இதில் மைக் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஒரு இதுக்கு ஒன் டைம் தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் இன்கேஸ் தமிழ் டீச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் மியூசிக் டீச்சருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் தமிழ் டீச்சர் அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிடிஇடி குவாலிஃபைடு இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க, இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க.
இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாலே போதும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த தமிழ் டீச்சர் ஜாப் போஸ்டிங் வந்து உங்களால் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எகைன் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட அட்ரஸு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்றத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து நீங்கள் சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கிலீஷ் டீச்சர் இந்த ஜாப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். எனக்கு சயின்ஸும் தெரியும் ப்ரோ, இதுக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் சயின்ஸ் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சப்மிட் அப்படின்றத கொடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் எல்லா ஜாப்புமே கிளிக் பண்ணாதீங்க, தனித்தனியாக ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் வில் செப்பரேட் கூகுள் ஃபார்ம். ஓகேவா? ஸோ செப்பரேட் கூகுள் ஃபார்மில் தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரே கூகுள் ஃபார்மில் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போஸ்ட் அப்ளைடு ஃபார்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பிஜிடியா, டிஜிடியா, பிஆர்டியா இல்லை அதர்ஸான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஜிடின்னு இருக்கா. ஸோ அதனால் நீங்கள் பிஜிடிக்குள்ளே வரீங்க. ஸோ இந்த இடத்துல பிஜிடின்னு போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சான்ஸ்கிரிட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஜிடின்னு தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிடி இருக்குது அப்படின்னா ஸோ டிஜிடி அப்படின்றத போட்டுக்கோங்க. ஸோ எந்த வகுப்புக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அதுக்கு என்ன பக்கத்தில் வருதோ அதை வந்து ப்ராப்பராக போட்டுட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கணவரோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வித் ஏஜோட சேர்த்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் மேலா ஃபீமேலாக உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பெர்மனன்டான அட்ரஸ்ஸு, நீங்கள் 10th 12th இல்லை டிகிரி படிச்சிருந்தாலும் அதோட குவாலிஃபிகேஷன் எங்கே படிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட், எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ % அப்படின்றத உங்களை என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. உங்கள் டீச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை வருடம் ஒர்க் பண்ணீங்க, என்ன சப்ஜெக்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டீச்சிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிடிஇடியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சிடிஇடினா பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம இது வந்து நோ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இந்த இது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் விட்டுடலாம். இன்கேஸ் நீங்கள் எஸ் அப்படின்றத கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த இயர் வந்து நீங்கள் சிடிஇடி அதாவது சென்ட்ரல் டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இயர்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நோ அப்படின்றத கொடுத்துருந்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து டீச்சிங் பண்ண தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. தெரியும் அப்படின்னா எஸ் அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத டிக் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருக்குது அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுங்க. இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பிளேஸு, உங்களோட டேட்டு, இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர், இந்த இடத்துல உங்களோட பேரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ நடக்கும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் இன்டர்வியூ தான் வந்து நடக்கும். ஸோ காலையில் 8:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் போயிட்டு வர போக்குவரத்து செலவு எதுவுமே அவங்க வழங்கப்பட மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ உங்களோட கை செலவு போட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஆல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.